கருப்பு 10,000 ரூபா ஓகேவா? டீல் ஓகே. 10,000 ரூபா பணத்தோட வா, ஃபோனை வாங்கிக்கலாம். நம்ம என்னைக்கு டைரக்டர் ஆகுறது? ஃபோனை வேற காணும், அவனுங்க வேற கூப்பிடுவானுங்க. இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா குதின்னு குதி. கருப்பு, நம்ம ஃபோன் அடிச்சோம்ல, அவன் தான் முன்னாடி உட்காந்துருக்கான். ஃபோன் அவன் பக்கத்தில் இருக்கு. பழைய டெக்னிக் ஆச்சே. சார் உங்கள் காசு கேட்டு பாருங்க சார். ஹலோ, எங்க இருக்க? நீ என்ன அடிச்சு இல்ல? அதான் இப்ப சரக்கு அடிச்சிட்டு இருக்கேன்டி. உடனே கிளம்பி வீட்டுக்கு வர, இல்லன்னா நான் அங்க வருவேன். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்க பார்ல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு தில் இருந்தா நேர்ல வாடி 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 வாடி. அண்ணா, இது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்க பார் இல்லை தான்ண்ணா? ஜப்பானில் இருக்க பார்ல இருக்கு. காணாம போன ஃபோன் எப்படி நம்ம பாக்கெட்டில் வந்தது? வழக்க மாட்டேங்கிற பிராண்ட் தானே. ஐயம்மா, நேர்லேயே வந்துட்டாளா? நான் அவனோட பொண்டாட்டி. மச்சான் சொல்லு மச்சான். டேய் மச்சான், நீ டைரக்டர் ஆயிட்டடா. உன்னோட கதையை ஓகே சொல்லிட்டாங்கடா. போன கையில வச்சிடுறா, நான் எப்போ வேணா கால் பண்ணுவேன். மச்சான் என்ன மச்சான் சொல்ற? புருஷன் இப்பதான்டா சொன்னாரு. மச்சான் இன்னொரு முறை சொல்லு மச்சான். நல்லா கேள்வி தங்கும். நீ டைரக்டர் ஆயிட்டடா, நம்புடா. நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம். இது பாறையில சினிமா என்ன நடக்கு? அவங்க ஜெயிச்சிட்டாங்க, நம்ம தோத்துட்டுமா? டைரக்டர் தான் பேசுகிறார். பணம் எவ்வளோனா வாங்கிக்கலாமா? ஃபோன் கேட்குறாரு. பணமெல்லாம் வேணாம். அவர் எடுக்க போகிற படத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுக்க சொல்லு, அது போதும். சொல்ல போற